இன்னைக்கு ரெசிபி கறிவடாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கறிவடானுக்கு 100 கிராம் தட்டைப்பயிறு, 300 கிராம் உளுந்து. 100 கிராமுக்கு 300 கிராம் உளுந்து சேர்க்கணும். 1க்கு 3 பங்கு நம்ம சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வைக்கணும். தட்டைப்பயிறு மினிமம் 6 மணி நேரம் ஊறணும். உளுத்தம்பருப்பு 3 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி 15 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ மசியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உளுந்து நல்லா ஊறியாச்சு. இப்போ அதை கிரைண்டரில் சேர்த்து இதை கோர்ஸாக அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். உளுந்து ஓரளவு 5 செகண்ட்ஸ் அரைச்சதும் நம்ம காராமணியை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் குறைப்பாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. மிக்ஸி ஜாரில் இதை அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைக்க முடியும். கிரைண்டரில் சேர்க்கும் போது இது அவ்வளோவா நைஸாக மசியாது. அதனால் இதை தனியாக அரைச்சிட்டு நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ மாவோடு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அரை உப்பாக தான் சேர்க்கணும். இதுக்கெல்லாம் உப்பு தாங்காது. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ மாவை வலிச்சிடலாம். இப்போ மாவை நல்லா எடுத்தாச்சு. இதில் ஹோலாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாடியில் வெயில் படுற இடத்துல இதை நல்லா உணர்த்தணும். 3 to 5 days இது நல்லா காயணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி மொட்டை மாடியில் சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி மாவை உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் கையாலையும் எடுத்து வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஹோலாக வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சாச்சு. ஈவினிங் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி 3 to 5 days இதை அப்படி காய வைக்கணும். காய வச்சா நம்மளோட கறிவடாம் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம காய வச்ச கறிவடாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5 days நான் நல்லா காய வச்சுட்டேன். இது நல்லா காஞ்சாச்சு. பேக் சைட்லாம் திருப்பினா நல்லா ஹோலாக இருக்கும். அப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போய் சேர்த்து இதை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. இது சாம்பார், வத்த குழம்பு, கூட்டுக்கு, மெயினாக கூட்டுக்கு இதை சேர்ப்பாங்க. இதை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். காய் இல்லாத போது இதை நம்ம யூஸ் பண்ணி சாம்பார், கூட்டெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை பொரித்து நான் கூட்டில் சேர்க்குறத உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு கருவடானை எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் கருவடானை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இதை நல்லா பொரிக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா ரெட்டிஷ் ஆனோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இது எல்லா விதமான கூட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அதில் இதை சேர்க்குறேன். வறுக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டில் சேர்த்துட்டு இது நல்லா ஊறும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கறிவடாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.